जय शंकर हर हर शंकर. ஓம் அனுமனின் ஆற்றலால் அத்துணையும் அறிந்து கொண்ட ராமபிரான் தம்பி லக்ஷ்மணன் சுக்ரீவன் அடைக்கலம் புகுந்த ராவணனின் தம்பி வீடனன் ஆகியோர் புடைசூழ ராவணனை அழிக்கப் புறப்பட்டனர். இலங்கை போரில் ராவணன் தம்பி கும்பகர்ணன் மகன் இந்திரஜித் இவர்களெல்லாம் மாண்டனர். படைகளை இழந்து பரிதவித்த ராவணன் நோக்கி, இன்று போய் போருக்கு நாளை வா என்றார் ராமபிரான். சீதா பிராட்டியை விரும்பிய காரணத்தால் விருப்பத்தகாத விளைவுகளை சந்திக்க தொடங்கினான் ராவணன். தவப்பயனை தவறவிட்டதால் தவறான பயனை அடைந்த ராவணன் இந்த சூழ்நிலையிலும் சீதையை விடவில்லை. என்னையே நோக்கி இந்த நெடும் பகையை நான் தேடிக்கொண்டேன் என்று எண்ணிய ராவணன் மனம் தளரவில்லை. சரணாகதி அடையவும் அவனுக்கு விருப்பமில்லை. இறுதியில் தலைகளை இழந்து தன் உயிரை விட்டான் ராவணன். நல்வினையும் தீவினையும் காட்டும் வழியில்தான் அனைவரும் வாழ்க்கை அமைகிறது என்பதை ராவணனின் இறப்பு எடுத்து காட்டியது. இலங்கை மன்னனாக வீடனுக்கு முடிசூட்டப்பட்டது. தன் கற்பின் சிறப்பை தீக்குளித்து நிரூபித்த சீதா பிராட்டியுடன் அயோத்திக்கு புறப்பட்டார் ராமபிரான். 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த அன்றே அண்ணன் ஸ்ரீராமன் அயோத்திக்கு திரும்பவில்லை என்றால் நெருப்பில் விழுந்து மாண்டு போவதற்கு தயாராக இருந்த தம்பி பரதனை தடுத்து நிறுத்துவதற்காக புஷ்ப விமானத்தில் அனைவரும் ஏறிக்கொண்டனர். ராமபிரானின் கட்டளையைப்படி வானர வீரர்கள் அனைவரும் மானிட வடிவம் கொண்டனர். காசியில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வர அனுமனுக்கு தாமதம் ஏற்பட்டதால் மணலையே சிவலிங்கமாக பிடித்து சிவபூஜை செய்தார் ராமபிரான். இந்த இடம் ராமேஸ்வரமாகும். பரதனிடம் சென்று செய்தி சொல்லுமாறு ராமபிரான் அனுமனுக்கு கட்டளையிட அனுமனும் அயோத்தி சென்று பரதனை சந்தித்தார். பின்னர் அயோத்தியில் புஷ்ப விமானம் தரையிறங்கியது. அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் ஸ்ரீராம ஸ்ரீதேவியை வணங்கி மகிழ்ந்தனர். அரண்மனைக்கு சென்ற ஸ்ரீராமன் தன் தாய்மார்களை வணங்கினார். அரியணையை அனுமன் தாங்கியவும் அங்கதன் உடையவாள் ஏந்தவும் வெண்குடையை பரதன் ஏந்தவும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் கவரி வீசவும் வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமபிரானுக்கு முடிசூட்டினார். இந்த பட்டாபிஷேகத்தை கண்டு அயோத்தி நகரம் மகிழ்ச்சி ஆராவாரம் செய்தது. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பைத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி.